ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 11ஆம் நாள். முதல் 5 பாடலில் அவதாரிகையை கூறுகிறாள் ஆண்டாள். அடுத்த 10 பாடல்களில் நம்மை போன்ற ஜீவராசிகளை துயிலெழுப்புகிறாள். எதற்காக ஒவ்வொருத்தராக ஆண்டாள் எழுப்புகிறாள்? ஆண்டாளின் அவதார நோக்கமே நம்மை திருத்தி பணிகொள்வதுதானே. ஒருவர் இருவர் அல்ல, உலக மக்கள் அனைவரையுமே உஜ்ஜீவனம் அடைய வைக்க வேண்டும் என்று நினைத்தவளாயிற்றே. ராமானுஜரின் கோட்பாடும் ஆண்டாளின் கோட்பாடும் ஒன்றே என்பார்கள். உலகை உய்விக்க வேண்டும் என்ற ஒரே தத்துவத்தை கொண்டவர்கள் இருவரும். 11ஆம் பாடல், கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளையலோர் எம்பாவாய். பல பசுக்களிடமிருந்து பாலை கறப்பவர்களாகிய கோவலர்கள், அதாவது நிறைய பசுக்களை ஒருத்தனே கறக்கும் தன்மையுடையவனாம், அத்துணை திறம் வாய்ந்தவன். அதுபோல நம்மை போன்ற லட்சக்கணக்கான ஜீவாத்மாக்களை தான் ஒருவனே ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். அத்தகைய திறம் வாய்ந்தவன், தன்னை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று அழிப்பவன் நம்பெருமான். அவனிடத்தே எந்த குற்றமும் காண முடியாது. போரில் எதிரிகளை அழிப்பவன், போர் விதிகளுக்கு முரண்படாதவன். 1. போரில் புறமுதுகு காட்டி ஓடாதவன். 2. போரில் நிராயுதபாணியாக நிற்கும் எதிரியை கொல்லாதவன். 3. பெண்களுடனே போர் புரியாதவன். இந்த 3 வகை குற்றங்களும் இல்லாத நேர்மையானவன் நம்பெருமான். உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பவளின் அழகு இந்த பாடலில் வர்ணிக்கப்படுகிறது. பொற்கொடியே, பெருமானை தழுவத் துடிக்கும் அழகிய கொடி போன்றவளே, புற்றிலுள்ள பாம்பு போன்ற சிறிய அழகிய எடை கொண்ட மயில் போன்ற அழகானவளே, உன் வீட்டை சுற்றியிருக்கின்ற தோழியர் எல்லோரும் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கின்றனர் உன்னை எழுப்புவதற்காக. அவர்கள் அனைவரும் முகில்வண்ணனின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்களே. இதையெல்லாம் கேட்டும் ஆடாமல் அசையாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் சீமாட்டியே, எதற்காக நீ இந்த அர்த்தமற்ற உறக்கத்தை உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? இதில் என்ன பலன் கிடைத்துவிடப் போகிறது உனக்கு? எழுந்து வா என்கிறாள் ஆண்டாள். அர்த்தமற்ற உறக்கம் என்றால் எதற்கும் உதவாத சோம்பேறித்தனம். உறங்கும் போதும் கிருஷ்ணனின் சிந்தனையோடே உறங்க வேண்டும். அப்படியில்லா உறக்கத்தினால் என்ன பயன்? அப்படிப்பட்ட வீணான உறக்கம் வேண்டாம், எழுந்து வா என்கிறாள். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தோழி எழுந்து வந்த பாடாக இல்லை. ஆனாலும் ஆண்டாள் பொறுமை இழக்காமல் அனைவரையும் தன்னோடே கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் பாடுகிறாள். தனியே செல்வது பக்தி நெறிக்கு அழகல்ல. அனைவரையும் நாம் செல்லும் நன்னறிக்கு அழைத்து செல்ல வேண்டும். தான் மட்டும் இறைவனை அடைய நினைத்தால் அது நன்றன்று. எல்லோருமாய் சேர்ந்து இறைவன் புகழ் பாட வேண்டும். அதனால்தான் இன்றளவும் மார்கழி மாதங்களில் வீதிகளின் அனைவரும் சேர்ந்து நடத்தும் பஜனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற ஆண்டாளின் நினைப்பு பாராட்டிற்குரியது. மீண்டும் நாளை 12ஆம் பாடலில் பார்ப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.